ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம காவேரி, அதுக்கப்புறம் விஜய் ஃபேமிலி உள்ள எல்லாருமே பயங்கரமாக பயத்தில் இருக்காங்க. ஏன்னா குட்டி காவேரியை காணோம். யார் வந்து கூட்டிகிட்டு போனதுன்னே தெரியல. வெள்ளை கலர் காரில் நம்ம குட்டி காவேரி யாரோ ஒருத்தவங்க கூட போயிருக்காங்க. இப்போ வரைக்குமே எங்கே இருக்காங்க அப்படின்ற நியூஸே கிடைக்கல. எங்கள் அன்பரசு சொல்கிறாங்க, இந்த ராகவ் ஜெயிலேருந்து எப்போவோ வெளியே வந்துட்டான். ஒரு வேளை அவன் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம விஜய் ரொம்பவே டென்ஷனில் இருக்காங்க. முன்னாடி வரைக்கும் ஏதோ ஒரு அதாவது எப்படி இருந்தாலும் நம்ம அம்மாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. ஸோ இப்போது ராகவ் ஜெயிலை விட்டு வெளியே வந்திருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுமே கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா தன்னோட குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, உயிரை எடுக்கிறதுக்கு கூட அந்த ராகவும் பசுபதியும் அஞ்ச மாட்டாங்களே, ஐயோ நம்ம மேலே இருக்கிற கோவத்தை குழந்தை மேலே காட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. ஸோ நம்ம காவேரி இருந்துட்டு என்னங்க யாரோ ராகவ் பசுபதினெல்லாம் சொல்கிறீங்க, அவங்க உங்களுக்கு ஆகாதவங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்கள் அன்பரசுக்கு பயங்கரமாக கோவம் வருது. எங்கே பாருமா அப்படின்னு சொல்லி பேச வரவும், உடனே விஜய் இருந்துட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா நமக்கு ஆகாதவங்களான்னு இந்த பொண்ணு கேட்குது அப்படின்னு சொல்லவும், சித்தப்பா இதை எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அம்முக்கு எதுவுமே ஆகாது தாத்தா, நீங்கள் தைரியமாக இருங்க, நான் இப்போவே அம்முவை எப்படியாவது கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீ வா காவேரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூப்பிட்டுக்கிட்டு நம்ம விஜய் இப்போது நேராக ராகவ் ஸ்டே பண்ணியிருக்கேன் அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. இப்போது இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு, என்ன சார் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, உங்களுக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களா, அதுக்காக தான் அம்மாவை கடத்திருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, ஆமாங்க மிஸ், எங்களுக்கு ஆகாதவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவு இருக்குன்றது என்னன்னே தெரியாது, அவங்க உயிரை எடுக்கிறதுக்கு கூட அஞ்ச மாட்டாங்க, அப்படிப்பட்ட பாவி பசங்க, அவங்கக்கிட்ட அம்மு மட்டும் மாட்டியிருக்கவே கூடாது, அம்மு நமக்கு தெரிஞ்சவங்க கூட இது வந்திருந்தா ஆயிருந்திருக்கும், ஆனால் அம்மு யார் கூடயே போயிருக்காளே, ஐயோ நான் என்ன பண்ணணும்னு எனக்கு ஒன்றுமே புரியல மிஸ், எப்படியாவது அம்முவை தேடி கண்டுபிடிக்கணும், அம்முவை மட்டும் கண்டுபிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக என் உயிர் அந்த இடத்துலே போயிடும் அம்மு மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம விஜய் ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு வராங்க. அதே சமயம் கண்ணிலேருந்து தண்ணி வருது. இதை எல்லாத்தையுமே நம்ம காவேரி வந்து கவனிக்கிறாங்க. சாரிங்க சார், என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய அலைச்சல், அது மட்டும் இல்லாமல் குழந்தை யார்கிட்ட இருக்காளோ, என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளோ நினச்சி பார்க்கவே நெஞ்செல்லாம் அதிருது. நீங்கள் பயப்படாதீங்க, கண்டிப்பாக அம்மு கிடைச்சிருவா, அந்த கடவுள் நமக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு போகிறாங்க. இப்படி ராகவோட வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ராகவ்கிட்டேருந்து இங்கே நம்ம விஜய்க்கு கால் வருது. விஜய்மே என்ன புது நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஹலோ அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே ராகவ் இருந்துட்டு, என்ன செல்லம் இப்போ ஊராக காரை ஓட்டிக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இருக்க தானே, அலைஞ்சிக்கிட்டு இருக்க தானே, பயமும் பதட்டமும் அப்படியே முகத்துக்கு முன்னாடி வந்து நிற்குதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம விஜய் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, இது ராகவ் தான், இவன் தான் குழந்தைய கடத்தி கொண்டு போயிருக்கணும் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு, டே ராகவ் ப்ளீஸ்டா, நீ என் குழந்தைய கடத்தி வச்சுருக்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது, குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது, உனக்கு என்ன பழி வாங்கணும் அப்படின்னா என்கிட்ட மோதலாம்ல, ஏன் சின்ன குழந்தைய கடத்தி கொண்டு போய் வச்சுருக்க, இங்கே பாருடா, என் அம்முக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உன்னை உயிரோடவே விட மாட்டேன்டா, உயிரோட இல்லை உங்கள் குடும்பத்தவே நான் ஒட்டுமொத்தமாக தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து கோவப்பட்டு பேசுகிறாங்க. என்ன செல்லம் இப்படி கோவப்பட்டா என்ன பண்ணுறது, என்ன நீ உன் சகலைங்க எல்லாருமே சேர்ந்து கடத்தி கொண்டு போய் ஒரு கேவலமான டான்ஸ் எல்லாம் ஆடுனி ஞாபகம் இருக்கா, என்னை எப்படி அடித்து சித்திரவதை பண்ண, அது மட்டும் இல்லாமல் நீ நிறைய எங்கள் குடும்பத்துக்கு பண்ணியிருக்க தம்பி, அதனால தான் உன் பொண்ணை நான் கடத்தி கொண்டு வந்து வச்சுருக்கேன், இங்கே பாரு நான் சொல்கிறத கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக உன் பொண்ணு உயிரோடு உனக்கு கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இந்த ராகவ் வந்து இப்படி சொல்லவும், இதை கேட்ட நம்ம விஜய்க்கு ரொம்பவே பயமாக இருக்குது. இங்கே பாருடா, தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத, குழந்தை விஷயத்தில் எதுக்காக விளையாடிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு உனக்கு தைரியமாக இருந்தால் நீ உண்மையாகவே ஆம்பளையாக இருந்தால் என்கிட்ட மோதுடா, நீ என்ன உன் வீரத்தை சின்ன குழந்தைகிட்ட காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்கவும், ராகவ் இருந்துட்டு இங்கே பாரு சும்மா தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத, நான் எங்கேயோ காட்டுறேன், உன்னுடைய வீக்னஸ் என்னவோ அதை தான் நான் பார்க்க முடியும், ஸோ இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா நான் சொல்கிறத நீ கேட்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது
விஜய் இருந்துட்டு, "சரி சொல்லு. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். ஆனா, என் குழந்தைக்கு மட்டும் ஒரு சின்ன சின்ன துரும்பு அளவுக்கு கூட அவளுக்கு எதுவும் காயம் ஆகக்கூடாது. அதே சமயம் நீ கடத்திட்டு தான் போயிருக்கன்ற விஷயமும் அவளுக்கு தெரியக்கூடாது. தயவு செஞ்சு அவகிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகு." அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்றத கேட்குறேன்னு சொல்லியிருக்க. சரி, உன்னுடைய அதாவது நீ எங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு, நீ எங்களுக்கு குடுத்த கொடைச்சலுக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து நீ நடுத்தெருவுல பிச்சை எடுக்கணும். அதனால உன் மேல, அதாவது உன் மேல இருக்கிற ஒட்டுமொத்த சொத்து, கம்பெனி, வீடு எல்லாமே என் பேருக்கு மாத்தணும். அதே சமயம் இதெல்லாம் சும்மா தான். முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்போ அந்த காவேரி உயிரோடு இருக்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சாமே. நீ காவேரி கூட ஒன்று சேர்ந்து வாழ்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனால் அது மட்டும் நடக்கவே கூடாது. காலம் ஃபுல்லாக நீ காவேரி பிரிஞ்சு தவிக்கணும். அது மட்டும்தான் என்னுடைய ஆசை." அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட இங்கே விஜய் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. "இங்கே பாரு ராகவ், உனக்கு என்ன வேணும்னாலும் நான் கொடுக்குறேன். ஆனால் கடைசியாக ஒன்று சொன்னேன், நான் என் பொண்டாட்டி கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். அதை மட்டும் நீ எதுவும் சொல்லவே கூடாது. உனக்கு பணம், சொத்து, நகை, என் வீடுன்னு ஒட்டு மொத்தத்தையுமே நான் உனக்கு எழுதி கொடுத்துட்றேன். ஆனால் என் பொண்டாட்டி விஷயத்தில், என் குழந்தை விஷயத்தில் தயவு செஞ்சு தலையிடாத." அப்படின்னு சொல்லவும், "என்ன செல்லம், நான் அதுக்காக தானே உன்கிட்ட ஃபோனே பண்ணியிருக்கேன். உன் குழந்தைய கடத்துனதுக்கு உண்மையான முக்கியமான ரீசனே நீயும் உன் பொண்டாட்டி காவேரியும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது. 2 பேரும் தன்னந்தனியாக வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் தானே எனக்கு வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகவ் வந்து சொல்கிறாங்க. எங்கள் விஜய் இருந்துட்டு, "சரி சரி, நீ சொல்கிற மாதிரியே நான் பண்ணுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஒரு பிளானை பண்ணிவிட்டு ஓகே சொல்லிடுறாங்க. "இப்போ எங்கே வரணும்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே ராகவ் இருந்துட்டு, "நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு நீ வந்துரு. அதே சமயம் எல்லாமே உன்னுடைய சொத்து பேப்பர், சொத்து விவரம்னு எல்லாத்தையுமே பட்டா, சிட்டான்னு ஒட்டு மொத்தத்தையுமே கொண்டு வரணும். அதில் நீ சைன் போட்டு வச்சுருக்கணும். அது எல்லாமே எனக்கு சேர்ற மாதிரி இருக்கணும். அதே சமயம் உன் பொண்டாட்டி கூட உன் கூட இருக்கவே கூடாது. நீ அவ கூட ஒன்று சேரவும் கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, "சரி சரி, நீ எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே எடுத்துகிட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. "சரி சீக்கிரமாக வா." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க. இங்கே நம்ம விஜய் ரொம்பவே பதட்டமாகவும் பயமாகவும் இருக்காங்க. ஒட்டுமொத்த சொத்தையுமே கூட எழுதி கொடுத்துருவாரு நம்ம விஜய். ஆனால் நம்ம குட்டி குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை தாங்கிக்கவே முடியாது. அதே சமயம் காவேரி யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் மாட்டார். எப்படியாவது அவனை கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்றத மாதிரி நம்ம விஜய் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. இப்போது திரும்பவும் வீட்டுக்கே வண்டி திருப்புறாங்க. நம்ம காவேரி இருந்துட்டு, "சார், யார் சார் ஃபோனில்? இப்போ எதுக்காக திரும்பவும் வண்டியை வந்த வழியாகவே விடுறீங்க? என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா சார்? யாராவது அம்முவை கடத்தியிருக்காங்களா? சொல்லுங்கள் சார்." அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமாம் மிஸ், யாரோ குழந்தைய கடத்திருக்காங்க. அவனுக்கு என்னுடைய சொத்து, அதுக்கப்புறம் வீடுன்னு எல்லாமே அவன் பேருக்கு போகணுமா. அப்போ தான் குழந்தைய விடுவேன்னு சொல்லிட்டான்." அப்படின்னு சொல்கிறாங்க. "சார், இவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. நம்ம இப்போவே போலீஸ்க்கு போகலாம் வாங்க சார்." அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். "இல்லை போலீஸ்க்கு போனோம் அப்படின்னா குட்டிக்காவு இது அம்முக்கு ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது. அம்முக்காக நான் என்ன வேணாலுமே இழக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். இப்போவே நம்ம வீட்டுக்கு போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுவோம் வா." அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு, "சார், என்ன சார், அவன் தான் மிரட்டுறானா? அதுக்காக நீங்கள் பயந்து எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுத்துருவீங்களா? நீங்கள் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச நிலத்தை எல்லாத்தையுமே அவங்க பேருக்கு எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா குழந்தைக்கு நீங்கள் என்ன வைக்க போகிறீங்க? இங்கே பாருங்கள், இப்போதைக்கு எனக்கு குழந்தைய விட வேறு எதுவுமே பெருசாக தெரியலைங்க." அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம தாத்தா இருந்துட்டு, "விஜய், இது காவேரியை கூட்டிகிட்டு வந்துட்டியாப்பா? எங்கேப்பா இருக்கா அம்மு? காரில் இருக்காளாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, "தாத்தா, நம்ம எல்லாருமே சந்தேகப்பட்ட மாதிரி அந்த ராகவ் தான் குழந்தைய கடத்தி வச்சுட்டுக்கிட்டு வீடு, சொத்து, நிலம்னு இப்படி ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவன் பேருக்கு போகணும். அப்போ தான் நான் குழந்தைய விடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் தாத்தா. "அதான் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட அன்பரசுக்கு அப்படியே கதி கலங்கி போகுது. உடனே விட்டு போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இங்கே அன்பரசு விஜய் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே ஒட்டுமொத்த சொத்தையுமே அவங்க பேருக்கு மாற்றணும் அப்படின்றதுக்காக தான். இப்போது இந்த ராகவ் குழந்தைய வச்சு இப்படி எல்லாத்தையுமே பிடுங்கிட்டான் அப்படின்னா நம்ம நடுத்தருவில் நிற்க வேண்டியதாக போகுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்பரசு வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. உடனே விஜய் கிட்ட, "என்னப்பா நீ, அவன் தான் அப்படி மிரட்டுறானா, அதுக்காக நம்ம ஒட்டுமொத்த சொத்தையுமே கொடுத்துட முடியுமா? இங்கே பாருப்பா, நீ போலீஸுக்கு கால் பண்ணி அவன் இருக்கிற ஃபோன் நம்பர் ட்ரேஸ் பண்ணி அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும்ப்பா. நம்ம
ஒட்டுமொத்த சொத்தையும் மேலே கொடுக்கவே முடியாது. இங்கே பாருப்பா, அதை நம்பி தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க சித்தப்பா, கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? இப்போ உங்களுக்கு சொத்து தான் முக்கியமாக போயிடுச்சா? என்ன சொத்து நீங்கள் என்ன சம்பாதிச்ச பணமா, இல்லை சொத்தா, இல்லை வீடா? எல்லாமே நீங்களா சம்பாதிச்சு வச்சிங்க? இல்லை இல்லை, இது எல்லாமே தாத்தாவுடையதும் என் அப்பா அம்மாவுடையதும் என்னுடையதும். தேவையில்லாமல் நீங்கள் இதில் குறுக்கிடாதீங்க. எனக்கு எல்லாத்தையும் விட என் பொண்ணு தான் முக்கியம். குழந்தை எப்படியாவது குழந்தைய நம்ம மீட்டெடுக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. ஒட்டுமொத்த சொத்துமே போகுது அப்படின்னு சொல்லிட்டு வயித்தெரிச்சலாக இருக்கா? இங்கே பாருங்கள், எதுவுமே நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச சொத்து பத்து கிடையாது. தேவையில்லாமல் இது விஷயத்தில் நீங்கள் குறுக்கிடாதீங்க. இல்லைப்பா விஜய், அவனை புத்திசாலித்தனமாக வேறு ஏதாவது வழியில் பிடிக்கலாம்ல. அதுக்காக காலங்காலமாக சம்பாதிச்சு வச்சிருந்த ஒட்டுமொத்த சொத்தையுமே அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீ முடிவெடுத்துட்டியாப்பா? என்னப்பா இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ராதா இருந்துட்டு, நீங்கள் சும்மா இருங்க, விஜய் எல்லாத்துக்குமே ஒரு பிளான் வச்சுக்கிட்டு தான் இருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சொத்தும் போனால் போயிட்டு போகுதுங்க. நமக்கு குழந்தையோட உயிர் தான் முக்கியம். இப்போது அந்த குழந்தைய அந்த ராகவ் பையன் என்னெல்லாம் பாடுபடுத்திக்கிட்டு இருக்கான்னு தெரியல. இங்கே பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. விஜய், உனக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்ப்பா. சீக்கிரமாக குழந்தைய எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து மீட்டு எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதா சொல்கிறாங்க. என்ன ராதா, பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? காலங்காலமாக பெரியவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்து சோகம் இது. இதை எப்படி ஒரே கொஞ்ச நேரத்தில் எவனோ ஒருத்தனுக்கு தாரை வாத்து கொடுத்துட முடியும்? இல்லை இல்லை, அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம தாத்தா இருந்துட்டு, ஏப்பா அன்பர்ஸ், கொஞ்சம் அமைதியாக இருப்பா. விஜய் வாப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. எங்கள் அன்பர்ஸுக்கு பத்திக்கிட்டு எரியுது வயிறு. ஐயோ, நம்ம பேருக்கு வர வேண்டியதெல்லாம் சாதாரணமாக அந்த குழந்தைய கடத்தி இந்த ராகவ் அவனோட பேருக்கு மாற்ற பார்க்குறானே. இந்த விஷயத்த நம்ம ஏன் யோசிக்காமல் போயிட்டோம்? இப்படி நம்ம யோசித்து ஒட்டுமொத்த சொத்தையுமே நம்ம பேருக்கு எழுதி வாங்கியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்பர்ஸ் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம விஜய், காவேரி இவங்க 2 பேருமே இப்போ போய்கிட்டு இருக்காங்க. அதாவது ராகவ் அனுப்பின லொக்கேஷனுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே போய் நம்ம விஜய் ராகவுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன செல்லம் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்கவும், அதெல்லாம் வந்தாச்சு, நான் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன், நீ குழந்தைய கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அவ்வளோ அசாதாரணமாக நான் குழந்தைய எடுத்துகிட்டு வந்து உனக்கிட்ட கொடுத்துருவேன்னா? ஃபஸ்ட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கையெழுத்து போட்டு போட்டுட்டு அந்த குப்பை தொட்டியில் போட்டுட்டு நீ அங்கேருந்து கிளம்பி போகணும். அது எல்லாத்தையுமே நான் எடுத்து தரவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உன் குழந்தைய நான் உன்கிட்ட ஒப்படைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருடா, நீ எல்லாத்தையுமே பிடுங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் குழந்தைய கொடுக்கல அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? இங்கே பாரு, ஃபஸ்ட்டு குழந்தைய என் கண்ணில் காட்டு, அப்போ தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வீடியோ எடுத்து இப்போது நம்ம விஜயோட ஃபோனுக்கு அனுப்பி விடுறாங்க. ஐயோ அம்மு இவங்கிட்ட தான் இருக்கான். இங்கே பாருடா, நான் தான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு வந்துட்டேன், குழந்தைய கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன விஜய், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ புத்திசாலித்தனமாக எப்படியாவது ஒன்று என்னை பிடிச்சிடணும், அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது பணம் சொத்து பத்து எதுவும் கொடுக்காம ஏமாத்திடணும்னு நினைக்கிற. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ எல்லாத்துலேயுமே சைன் பண்ணிவிட்டு இப்போது நீ ஃபஸ்ட்டு அந்த இது அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் குழந்தைய அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் எல்லாத்துலேயுமே சைன் போட்டுட்டு இந்த குப்பை தொட்டியில் போட்டுட்டு போகிறேன், நான் போய் எங்கே நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சைன் பண்ணிவிட்டு இங்கே காவேரியும் விஜயும் பக்கத்தில் உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நிற்கிறாங்க. இப்போது ராகவோட ஆட்கள் அதை கொண்டு வந்து இங்கே ராகவ் கிட்ட கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையுமே படித்து பார்க்குறாங்க. ஒரு பதட்டம் இருக்குது ராகவுக்கு. சடான்னு படித்து பார்த்துட்டு சைன் இருக்கான்னு பார்த்துட்டு உடனே குழந்தைய அதே குப்பை தொட்டியான நிற்க வச்சுட்டு இந்த ராகவ் அவங்க அடியாட்கள் எல்லாருமே போயிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. உங்கள் குழந்தைய அந்த குப்பை தொட்டியானே நிற்க வச்சுக்கிறேன் பாரு, போய் கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ விஜய் ஓடி போயிட்டு அம்மு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அம்முவை தூக்கி முத்தம் கொடுத்து, என்னடா தாங்கம், யார் கூப்பிட்டாலும் நீ போயிடுவியா, எதுக்காக போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் அழுதுகிட்டே கேட்குறாங்க. அப்பா ஏன்பா என்னை கூப்பிட்றதுக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மு, நீ தான் மிஸ் கூட வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னல, அதான் நான் அவங்க வீட்டுக்கு போனேன், நீ வரலன்றதே அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. தெரியாதவங்க யார் கூப்பிட்டாலும் நீ போயிடுவியாமோ, அப்படி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லி வச்சுருக்கேன், நீ காணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ பதட்டமாக இருந்தேன் தெரியுமா, ரொம்ப பயந்துட்டாமோ, உனக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்திருந்தா கண்டிப்பாக அதெல்லாம் என்னால் தாங்கிக்கிறதுக்கவே முடிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் அம்முக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா அப்பா அது இல்லைப்பா, உங்களுக்கு அதாவது நீங்கள் தான் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கிள் கூப்பிட்டாரு, நான் வரலன்னு தான் சொன்னேன், ஆனால் நீங்கள் கூப்பிட்டதா சொல்லி என்னை கூட்டிகிட்டு போயிட்டாருப்பா, அதான் நான் அவங்க கூட போனேன், ஆனால் அங்கே போய் பார்த்தா நீங்களுமே இல்லை, அவங்களுமே கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுருந்தாங்க, அதான் நானும் சைலண்ட்டாக இருந்தேன்ப்பா, ஆனால் இப்படி
அவங்க என்னை கடத்திட்டு வந்துட்டாங்கன்னு எனக்கு தெரியலப்பா. இங்கே பாரம்மு யாரும் தெரியாதவங்க ஆளுங்க யாராவது வந்து உன்னை கூப்பிட்டாங்களோ இல்லை சாக்லேட் கொடுத்து வா வான்னு சொல்லி கூப்பிட்டாலுமே நீ போகக்கூடாது அம்மு. சரியா? காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. நீ மட்டும் இப்போ கிடைக்காம இருந்திருந்தா அப்பா என்ன பண்ணியிருப்பேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. அப்பா அழுகாதீங்கப்பா, இனிமேல் இப்படி ஒரு தப்பை நான் எப்பவுமே பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம குட்டி காவேரியை தூக்கிக்கிட்டு அம்மு அம்மு சாரி அம்மு, என்னால் தான் உனக்கு இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்துருச்சு அம்மு, சாரி சாரி. நீ சொன்னப்பவே நான் என்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இப்படி உன் அப்பாவுக்கு ஒரு கஷ்டமும் வந்திருக்காது, உன்னையும் யாரும் கடத்திட்டு போயிருக்க மாட்டாங்க, என்னை மன்னிச்சிடுடா அப்படின்னு சொல்லவும் மிஸ் விடுங்க மிஸ், நீங்கள் யதார்த்தமாக ஏதோ சொல்லிட்டீங்க, உங்களாலலாம் இது நடக்கலைல்ல, நீங்கள் கவலைப்படாதீங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் உயிரே வந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க. இப்படி அதுக்கப்புறம் காரில் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே தாத்தா அதுக்கப்புறம் சித்தி இவங்க எல்லாருமே நம்ம குட்டி காவேரி தூக்கிக்கிட்டு அப்படியே முத்தம் கொடுத்து அழுகுறாங்க பயங்கரமாக. யாரும் அழுகாதீங்க, அதான் எனக்கு எதுவும் ஆகலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி காவேரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம தாத்தா இருந்துட்டு என்னப்பா விஜய் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்துட்டு வந்துட்டியாப்பா, நீ சைன் போர்ட் தான் கொடுத்தியாப்பா, நீ கொடுத்ததுக்கப்புறம் தான் குட்டி காவிரியை விட்டாங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் தாத்தா அது எப்படி தாத்தா அவ்வளோ சாதாரணமாக ஒட்டுமொத்த சொத்தையுமே நான் அவன் பேருக்கு மாற்றி வச்சுருவேன், அதாவது என் அப்பாவும் என் அம்மாவும் தாத்தா பாட்டின்னு நீங்கள் எல்லாருமா சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சொத்தை எல்லாத்தையுமே உருவாக்கி வச்சுருக்கீங்க, அதை எப்படி தாத்தா சாதாரணமாக நான் விட்டுருவேன், அது எல்லாமே போலியான டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே நம்ம தாத்தா பயங்கரமாக ஷாக்காக வராங்க. என்னப்பா சொல்கிற, அவன் எப்படிப்பா நம்பி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கினா அப்படின்னு சொல்லி கேட்கவும் தாத்தா அவன்லாம் ஒரு ஃப்ராடு பையன், அவனுக்கு என்ன தெரிய போகுது, அவன் சும்மா நம்ம ஏமாத்தினாவே ஏமாந்துருவான், இந்த டாக்குமெண்ட்ஸை பற்றியெல்லாம் அவனுக்கு என்ன தெரிய போகுது, நான் எல்லாமே ஃபேக்காக தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதில் தான் நான் சைனுமே போட்டு கொடுத்தேன், அதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே கொடுத்தாலுமே அது செல்லவே செல்லாது, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் பீரோவில் தான் வச்சுருக்கேன் தாத்தா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேறு எங்கேயாவது அதை அவன் சேல் பண்ணவோ இல்லை எதுக்காவது எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் அவனுக்கு அது ஃபேக்குன்றதே தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம சித்தி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ புத்திசாலித்தனமாக யோசித்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன், எப்படியோ குழந்தைக்கும் எதுவும் ஆகலை, சொத்து பத்துமே நம்மளை விட்டு போகலை, சொத்து பத்தை விட நமக்கு குட்டி காவேரி தான்ப்பா ரொம்ப முக்கியம், இருந்தாலும் வீடு இருக்கிறதுக்கு நிலம் அது இதுன்னு இல்லாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டம் தானேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எப்படி சித்தி இவ்வளோ சாதாரணமாக நான் விட்டுருவேன்னா, எப்படியோ அம்மு இனிமேல் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும், இந்த ராகவ் எப்படி ஜெயிலை விட்டு வந்தான்னு தெரியல, அவன் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்க வரைக்கும் நம்ம ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்குமே ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு சரிங்க தாத்தா நான் காவேரி கொண்டு போயிட்டு அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன், காவேரி மிஸ்ஸை நீங்கள் பாப்பாவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம காவேரி மிஸ்ஸை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் விடுறாங்க. சாரதாவுமே தம்பி என்னாச்சு தம்பி அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ தான் நடந்த எல்லாத்தையுமே இங்கே நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. இப்போ சாரதா இருந்துட்டு பயங்கரமாக அப்செட்டில் இருக்காங்க, இவன் திரும்ப வந்துட்டானா, இவனால் இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதோ, நீங்கள் குட்டி காவேரியை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா வந்து சொல்கிறாங்க. சரிங்க அதை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம விஜயுமே கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ராதா இருந்துட்டு இப்போது நம்ம தாத்தா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா இந்த ராகவும் பசுபதியும் இப்போ வெளியே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க போல், தனியாக நம்ம குழந்தைய பார்த்தா கண்டிப்பாக அவங்க விட்டு வைக்க மாட்டாங்க, இந்த டைம் ஏமாந்துட்டாங்க அப்படின்னா இந்த ஏமாற்றத்தோட கோவம் அவங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும், இதை வச்சு அவங்க என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க, எத்தனை நாளைக்கு தான் நம்ம ஓடி ஒளிஞ்சிக்கிட்டே இருக்க முடியும்ப்பா, எல்லாத்துக்குமே காரணம் இந்த காவேரியோட ஃபேமிலி தானே, காவேரியோட ஃபேமிலியை விஜய் பார்க்குற வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருந்தது, இப்போ அவளை கண்ணால் பார்த்ததுமே இப்போ பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு, அப்பா எத்தனை நாளைக்கு தான்ப்பா இந்த ஓட்டம் நம்ம வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும், பேசாமல் நீங்கள் சாரதா கிட்ட பேசிடுங்கப்பா, அவங்கள இந்த ஊரை விட்டே போயிட சொல்லுங்கள், குழந்தையும் விஜயும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க 2 பேரும் இந்த ஊரில் இருக்கக்கூடாதுப்பா, அப்படி இல்லைனா நம்ம இந்த ஊரை விட்டு போகணும், அதுக்கு விஜய் ஒத்துக்க மாட்டான், அதனால் அவங்கள தான் போக சொல்கிறது பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்ப்பா, தயவு செஞ்சு நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லவும் நம்ம தாத்தா சொல்கிறாங்க, ஆமாங்க ராதா நானுமே அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், நான் சாரதா கிட்ட பேசியே ஆகணும், குழந்தையோட உயிர் காப்பாற்றப்படணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இந்த ஊரில் இருக்கக்கூடாது, கூட கல்யாணி இருந்திருந்தா கூட நம்ம கொஞ்சம் தைரியமாக இருந்திருக்கலாம், கல்யாணி தான் சொல்லிக்கிட்டே இருப்பா, இந்த காவேரி குடும்பத்தினால தான் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் கரெக்டாக தானே இருக்குது, விஜயும் குழந்தையும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக
அந்த காவேரி இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துல விஜய் வந்துடுறாங்க. தாத்தா குட்டி காவேரி எனக்கு தாத்தா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ தான்ப்பா அவள் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்க போயிருக்காப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க தாத்தா, நீங்களாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைப்பா எங்கப்பா சாப்பாடு இறங்குது, கொஞ்சம் பயமாகவே இருக்குது, நம்ம வெளியே போகிறதுக்கு கூட முடியல. அவங்க அந்த ராகவும் பசுபதியும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாதவங்கப்பா. அவங்க எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்களோன்னு தோணிக்கிட்டே இருக்குது. இப்போது நீ கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஃபேக் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வரப்போ அவங்க ரொம்ப கோவப்படுவாங்கள்ல. அதனால் அந்த கோவத்தில் இன்னும் ஏதாவது பண்ண நினச்சாங்கன்னா என்னப்பா பண்ண முடியும், அதை நினச்சாவே எனக்கு ஈரக்கோலெல்லாம் நடுங்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தா வந்து சொல்கிறாங்க. தாத்தா நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க தாத்தா, நான் இருக்கேன் தாத்தா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நம்ம ராதா சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா விஜய், உன்னையும் காவேரியும் காரில் போய்கிட்டு இருக்கப்ப பின்னாடி இருந்து லாரி வச்சு தூக்கி உங்கள் 2 பேருக்குமே ஆக்சிடென்ட் ஆக வச்சாங்க. இப்படி பண்ணவங்க எப்போ எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்குப்பா தெரியும். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் சித்தி, நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் சித்தி, நீங்கள் பயப்படாத இருங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து இப்போ குட்டி காவேரி கிட்ட போகிறாங்க. குட்டி காவேரி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. குட்டி காவேரியை பார்த்து, தங்கம் உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த அப்பாவோட தாங்கிக்கவே முடிஞ்சிருக்காது, எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் நான் உனக்கு காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து மனசுக்குள்ளேயும் நினைக்கிறாங்க. ஸோ மறுநாள் காலையிலே இங்கே நம்ம தாத்தா வந்து காவேரியோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. இங்கே நம்ம காவேரி வந்து படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சாட்டர்டே அப்படின்றதுனால லீவு, அதனால் அவங்க சீக்கிரமாக எந்திரிச்சிக்க மாட்டுறாங்க. காலையிலே இங்கே நம்ம தாத்தா இங்கே சாரதாவை பார்த்து பேச போகிறாங்க. சாரதா கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவும், வாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லவும், உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்லேயே நின்று நம்ம தாத்தா சொல்கிறாங்க. இங்கே பாருமா சாரதா, நீயே பார்த்தில்லாமா, நாங்கள் 5 வருஷம் வரைக்கும் இந்த பசுபதியும் ராகவாலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் விஜய் காவேரியை பார்த்தான். இப்போது காவேரின்னு அவள் பின்னாடியே விஜய் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சிச்சோ தெரியல. இப்போ பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துட்டான். குட்டி காவேரி மட்டும் திரும்ப கிடைக்காம இருந்திருந்தா நம்ம என்ன சாரதா பண்ணியிருக்க முடியும். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரேன். இங்கே பாருமா சாரதா, காவேரியால் நான் எங்கள் குடும்பத்துக்கு பிரச்சனை தான். அதாவது குட்டி காவேரியும் விஜயும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக காவேரி விஜய் கூட இருக்கவே கூடாது. காவேரி விஜய் கூட இருந்தால் விஜய்க்கும் குழந்தைக்கும் பேராபத்து வரும். அதை யாராலும் தடுக்க முடியாது. யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் காவேரியும் விஜயும் காரில் வந்துக்கிட்டு இருக்கப்போ இந்த ராகவ் பின்னாடி இருந்து லாரி வச்சு ஆக்சிடென்ட் பண்ணான். இதனால் நம்ம எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவித்தோம். இப்படி கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாதவங்க கூட பகைச்சிக்கிட்டு எப்படி சாரதா இருக்க முடியும். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. விஜயும் குட்டி காவேரியும் நல்லபடியாக இருக்கணும். தயவு செஞ்சு இதை யோசிச்சு பார்த்து நீங்கள் 2 பேரும் இந்த வீட்லேயே இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாரதாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சாரதாவும் நம்ம தாத்தாவும் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க நம்ம காவேரி. பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நம்ம இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம். சரி சாரதா, நான் வரேன், நீ கொஞ்சம் யோசித்து முடிவெடுத்து தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டே கிளம்பிடுங்க. நீங்கள் இந்த ஊரில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விஜய்க்கும் குட்டி காவேரிக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் சின்ன சின்ன பிரச்சனைன்னா பரவாயில்ல, அவங்க உயிரை எடுக்கிறதுக்கு கூட அஞ்ச மாட்டாங்க. கொஞ்சம் எல்லாத்தையுமே யோசிச்சு பாரு சாரதா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தா வந்து போயிடுறாங்க. நம்ம காவேரி கரெக்டாக எங்கள் சாரதா கிட்ட வந்து, அம்மா என்னம்மா நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம இந்த ஊரில் இருக்கிறதுனால இது அம்மாவோட ஃபேமிலிக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, எதுக்காக அவர் வந்து இங்கே பேசிட்டு போகிறாரு, சொல்லுமா, என்ன நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் என்னம்மா ரிலேஷன் இருக்குது, தயவு செஞ்சு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம சாரதா வந்து, இங்கே பாருடி, அந்த அம்மு இருக்கால, அவள் உன்னுடைய குழந்தடி, விஜய் உன்னுடைய புருஷன், இந்த ராகவ் குழந்தை கடத்தினா இல்லை, அந்த ராகவ் வந்து ஏற்கனவே நீங்கள் 2 பேரும், அதாவது வயிற்றில் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு 9 மாதம் நீங்கள் 2 பேருமே காரில் ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கப்போ லாரி வச்சு மோதி உங்கள் 2 பேருமே ஆக்சிடென்ட் பண்ணா. அப்படி தான் உனக்கு ஆக்சிடெண்ட்டே ஆச்சு. அதுக்கப்புறம் ஆக்சிடெண்ட் ஆனதில் உனக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சு, உனக்கு குழந்தை பிறந்தது, கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லிட்டு எதுவுமே உனக்கு ஞாபகமே இல்லை காவேரி. அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தினால தான் அந்த பசுபதியும்
அந்த ராகவும் விஜயோட ஃபேமிலிக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேரையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு விஜயோட பாட்டி நினச்சாங்க. அதுக்கப்புறம் நம்மளுமே எங்கேயோ போயிட்டோம், அவங்களும் எங்கேயோ ஒரு ஊருக்கு வந்துட்டாங்க. இப்படி 5 வருஷம் போச்சு. 5 வருஷம் ஆயுமே உனக்கு பழைய ஞாபகம் எதுவுமே திரும்ப வரலடி காவேரி. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை உன்னுடையதுடி, உனக்கு பிறந்த குழந்தைடி, என்னுடைய பேத்திடி அவ அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இந்த பசுபதி நம்ம சந்தானத்தை கொண்டு போட்டாங்க இல்லையா, அதுலேருந்து எல்லாத்தையுமே லைனாக சொல்லிடுறாங்க என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்ட காவேரி அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, இவ்வளோ நடந்திருக்கா என் வாழ்க்கையில், ஏம்மா இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லலை, நான் எத்தனையோ டைம் உங்ககிட்ட கேட்டிருப்பேன்ல, வேறு ஏதாவது என் வாழ்க்கையில் நான் ஆக்சிடென்ட் ஆனதில் ஏதாவது நான் மறந்துருக்கேன், நான் தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எத்தனை டைம் கேட்டிருப்பேன், ஏம்மா நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாருடி, தேவையில்லாதெல்லாம் பேசி உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நினச்சோம். அது மட்டும் இல்லாமல் உனக்கு சுயநினைவு வரணும், பழைய ஞாபகம் எல்லாமே வரணும் அப்படின்னா அது தானாக வரணும், நம்மளா ஞாபகப்படுத்தி வர வச்சோம் அப்படின்னா நீ நிறைய யோசிச்சு அப்படின்னா உன் உயிருக்கே ஆபத்துன்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்கடி. அதுக்காக தான் நான் எதுவுமே உங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. காவேரி பயங்கரமாக யோசிக்கிறாங்க. தன்னோட புருஷன் விஜய் தான், தனக்கு பிறந்த குழந்தை அம்மு தான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாருங்கம்மா, என் புருஷனை விட்டியும் என் குழந்தை விட்டியும் நான் எப்போவுமே எங்கேயுமே போகவே மாட்டேன், நான் அவங்க கூட தான் இருப்பேன். நான் என் புருஷன் வீட்டுக்கு போகிறேன், அவருக்கு நான் தைரியம் கொடுக்குறேன், நான் அவர் கூட கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து வாழ்வேன். எவ்வளோ பேர் எதிர்த்தாலும், யார் என்ன பிரச்சனை கொடுத்தாலும் அதை சமாளித்து வாழ்கிற தைரியம் எனக்கு இருக்குது. அதையும் தாண்டி அந்த கடவுள் கூட இருக்காருமா, யாரோட உயிரையும் எடுக்கிறதுக்கான உரிமை யாருக்குமே கிடையாது. நமக்குன்னு ஒரு நேரம் வரப்போ தான் நம்ம போய் சேருவோம். அதை நான் நிறையவே நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு நம்ம சாரதா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் ஒரு பக்கம் பசுபதியோட ஃபேமிலியை நினச்சா ரொம்ப ரொம்ப நடுநடுங்கி போகிறாங்க. பசுபதியால் இனிமேல் நம்ம காவேரி குடும்பத்துக்கோ இல்லை விஜய் குடும்பத்துக்கோ எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது, முக்கியமாக நம்ம குட்டி காவேரிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. குட்டி காவேரி, நம்ம காவேரி விஜய்னு குடும்பமாக சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.